கவிபாரதி வித்யாலயா திறமைசாலியான பிள்ளைகள் இருக்கிற ஒரு அணி. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதை நீங்கள் மாற்றி வெல்ல வேண்டும். இந்த 4வது சுற்றில் 30 மதிப்பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு. அது உங்கள் நிலைமையை மேலே உயர்த்திடும். உறுதியாக நம்பிக்கையோட நிதானமாக விளையாடுங்க. உங்களுக்கான முதல் வாய்ப்பு செம்பருத்தி. செம்பருத்தி 9 மதிப்பெண்கள். 2வது சொல் சில எழுத்துக்கள் மறைந்திருக்கும் சொல். பழக்க வழக்கம். பழக்க வழக்கம் 9 மதிப்பெண்கள். பரவாயில்ல, பல அணிகள் ஒவ்வொரு அணியிலையும் ஒரு குட்டி அணுகுண்டை கூட்டு வருகிறீர்கள். இது கவிபாரதியோட அணுகுண்டு. உங்களுக்கான 3வது சொல், அதற்கான குறிப்பு ஒரு தனித்தமிழ் அறிஞர் சமகாலத்தில். தென்னைய பாவனார். என்னது? தென்னைய பாவனார். தென்னைய பாவனாரா? மன்னிக்கணும், தேவநேய பாவாணர். இவர் ஒரு தனித்தமிழ் அறிஞர். நீங்கள் சென்னை அண்ணா சாலையில் பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அரசு நூலகம்னு சொல்லி ஒரு பெரிய கட்டிடம் இருக்கும். பொது நூலகம், எல்லாரும் போய் பயன்படுத்தி கொள்ளலாம். இவர் மிகப்பெரிய தமிழறிஞர். தமிழில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். எல்லாரும் பிற மொழி சொற்களை தவிர்த்து ஏற்கனவே இருக்கிற தனித்தமிழ் சொற்களை பயன்படுத்த விளங்கிக் கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரிய இயக்கத்தையே முன்னின்று நடத்தியவர்.